நிறைய பேர் வந்து விஜய் சார் அரசியல் வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நான் வந்து ஆரம்பத்தில் உள்ளுக்குள்ள சோசியல் மீடியாவில் டெவலப் பண்ண உடனே ரொம்ப கேவலமாக பேசுனாங்க. இவரெல்லாம் வர முடியாது, இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இவங்களுக்குலாம் அந்த தகுதி கிடையாது, அப்படியே உள்ளுக்குள்ள வந்தாலும் நிலைக்க முடியாது அப்படின்னு என்ன எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் விஜய் சாரையுமே நிறைய பேர் சொன்னாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக ஓட்டுகள் விழுந்தது நான் நல்லா கெஸ் பண்ணேன். ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14 அமைச்சர்களை வந்து வீழ்த்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு கனவு மாதிரி இருக்கு சார். நிறைய நபர்கள், ஈவன் வந்து நம்மளோட முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணாரு. அதுக்கு வந்து அறிவுத்திறன், அறிவு கூர்மை போதுமே தவிர மற்ற அனுபவம் இருக்கணும் தேவையில்ல சார். நிறைய பேர் வந்து அரசியல் அனுபவம் இருக்கணும், அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் தேவையே கிடையாது. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம விஜய் சாரை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். நடிகர் விஜய் ஒரு வழியா நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில ஒரு வழியா முதலமைச்சரா பதவியேற்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்காரு. நாளைக்கு பதவியேற்க போறதா சொல்றாங்க. உங்களுடைய பார்வை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் சந்திச்ச சவால்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? ஆக்சுவலா ஆர்டிஸ்டா ஆக்டரா வந்து பாத்தீங்கன்னா, நான் கடந்த 5 படங்கள் நடிச்சிருக்கேன் சார். ஸோ ஒரு நடிகராக சொல்ல வரேன், பல தடைகளை தாண்டி அவர் வந்திருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே நிறைய சோதனைகளையும் சந்திச்சிட்டாரு. ஓகேங்களா? சோதனைகள்னா நான் அரசியல் உள்ளுக்குள்ள நான் வர விரும்பல சார். பட் பொது வழியில சமூக ஊடகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், ஏன் நம்ம நடிகர்களே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விமர்சித்தாங்க. டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்காம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஸ் பண்ண தான் பார்த்தாங்க. ஓகேங்களா? ஈவன் வந்து இப்ப நடிகர் டைரக்டர் சேரன் சாரா இருக்கட்டும், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? அவரோட சேரன் சாருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னோடனே எல்லாருமே ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா 2 பேரும் இப்ப இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருந்துட்டு சேர போறாங்களா அப்படிங்கறத வந்து விஜய்க்கு ஆதரவு அடைவா அந்த மனநிலையை மாற்றியது. அதுதான் சேரனுடைய மனமாற்றத்துக்கு காரணமா நான் பார்த்தேன். இல்ல சார், ஆக்சுவலா சேரன் சார் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து விஜய் சார் அரசியல் வர்றதை வந்து பாத்தீங்கன்னா, எப்படி நான் வந்து ஆரம்பத்துல உள்ளுக்குள்ள சோசியல் மீடியாவில் டெவலப் பண்ண உடனே ரொம்ப கேவலமா பேசுனாங்க. இவரெல்லாம் வர முடியாது, இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இவங்களுக்குலாம் அந்த தகுதி கிடையாது, அப்படியே உள்ளுக்குள்ள வந்தாலும் நிலைக்க முடியாது அப்படின்னு என்ன எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரிதான் விஜய் சாரையுமே நிறைய பேர் சொன்னாங்க. ஓகேங்களா? அப்ப அது எல்லா தடைகளுமே அவர் உடைச்சு எரிஞ்சிருக்காரு. நான் எப்பயும் சொல்ல வரேன் சார், அரசியல் உள்ளுக்குள்ள நான் போக விரும்பல. வெளியில இருந்து சில பேர் எதிர்ப்பா வந்து அரசியலையும் தாண்டி சினிமா வர்க்கத்திலேயே அவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னவங்க எல்லாருமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாராட்டி மலைகளை பொழியிறாங்க. இதுதான் உலகம். இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொந்த வாழ்க்கையை பத்தியுமே நிறைய பேர் சார், ஈவன் வந்து பைல்வானா இருக்கட்டும், இன்னும் வேறு சில நபர்களா இருக்கட்டும், எல்லா பேருமே வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா தப்பா சொல்லி, அவரோட சொந்த வாழ்க்கையை பத்தி தப்பா பேசி, அது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள், ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சேரன் சாரை சொன்னேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நடிகர் விஜய் வந்து 108 தொகுதிகள், 108 சீட்டு இருந்துமே அந்த போதுமான 118 சீட்டு கிடைக்காம ஒரு விதமான நெருக்கடி நிலையை ஆளுநர் மூலமா சந்திச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த 3 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? அவருக்கு வருகிற சவால்கள் சார், ஏன்னா நீங்க விஜய்க்கு ஆதரவா நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கீங்க. விஜய் நானு மத்தவங்கள மாதிரி டபுள் கேம் ஆடல. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு பேச்சு, எலெக்ஷனுக்கு முன் எலெக்ஷன் கிபி மாதிரி அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை. சாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது. எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே விஜய் சார் சொந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க, அவர் ஒரு ட்ராக்ல போறாரு, போகட்டும். ஓகேங்களா? ஈவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரூர்ல நடந்த இஷ்யூக்கு கூட விஜய் சாருக்கு சம்பந்தம் இல்லை சார். நான் அவரோட வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். பசங்க ஓடியாந்து அவர் வண்டியை ஃபாலோ பண்ணாதான் சொல்றாங்க. ஃபாலோ பண்ணி வந்து கீழ இருந்து கிஃப்ட் கொடுத்தா அதை அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. தம்பி ஒழுங்கா நீ ஃபாலோ பண்ணுன்னு தான் சொல்றாரு. சோ அவர் வந்து கரெக்டான ரூட்ல போறாருன்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னோட நல்ல கெஸ். ஓகேங்களா? சோ அதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்களா சேரன் சாரு திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேருவாங்கன்னு, 2 வேறு உருவங்கள், 2 கட்சி அரசியல் தலைவர்களும் சொல்லவே இல்லை சார். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாரே பெருந்தன்மையா தாவேக ஆட்சி அமைக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. ஓகேங்களா? சோ எதிர்கட்சி தலைவரே மு.க. ஸ்டாலின் சாரே வந்து பாத்தீங்கன்னா தாவேக ஆட்சி அமைக்கட்டும், ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு. தாவேக ஆட்சி அமைக்கட்டும், நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், இது வந்து மக்கள் கொடுத்த ஆட்சி, நான் வந்து திருப்பி ரீஎலெக்ஷனையும் விரும்பலன்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அப்புறம் ஒரு சிலர் என்ன பேசிட்டு இருக்காங்க அந்த 3 நாளானா, இவர் வந்துட்டாரு, இவரோட சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாப்போம், இவர் ஆட்சியை தக்க வச்சுக்கிற மாட்டாரு, தாங்க மாட்டாரு, பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க சார். கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல
பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி சாருக்குமே அந்த போதிய இது பத்தல. ஓகேங்களா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோட அளவு பத்தாம எல்லா கட்சியும் வச்சு ஈஸியா ஆட்சி அமைச்சு இன்ன வரையும் ரொம்ப டீசெண்டா போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போய்கிட்டு இருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரதம அமைச்சர் மோடி சாருக்கும் விஜய் சாருக்கும் 2 பேருக்கு ஈக்குவலா தான் இருக்காங்க. எப்படி மோடி அலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா சீட்டு ஜெயிச்சு பிரதம அமைச்சரா இருந்து தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்காரு, அதே மாதிரிதான் இப்ப நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா சார் இவர் ஜெயிப்பாருன்னு? நிறைய பேர் எதிர்பார்க்கல. நீங்க எதிர்பார்த்தீங்களா நடிகர் விஜய் தேர்தலில் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு? அதாவது சார் உண்மையை சொல்ல வரைய மனநலம் எப்படி இருந்துச்சுன்னா அதிக ஓட்டுகள் விழுந்துச்சுன்றது நல்லா தெரியும். ஏன்னா நான் பேசிக்கா பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர். நான் போற வீட்டுகள் எல்லா வீட்டுகள்லயுமே 5 ஓட்டுக்கு 4 ஓட்டுக்கு நாங்க விஜய்க்கு தான் போட்டோம். நாங்க விஜய் சாருக்கு தான் போட்டோம் அப்படின்னாங்க. அதிக ஓட்டுகள் விழுந்தது நான் நல்லா கெஸ் பண்ணேன். ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 அமைச்சர்களை வந்து வீழ்த்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி நினைச்சுன்னு ஒரு கனவு மாதிரி இருக்கு சார். ஓகே, விஜய் இவ்வளவு அறுதி பெருமான் ஓரளவுக்கு பெரும்பான்மை இல்லாட்டி கூட ஒரு 108 தொகுதிகள் ஜெயிச்சார். இது உண்மையை சொல்லவா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம், 2 வருஷத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, அனுபவமாந்திய கட்சி, ஒரு பெரிய கட்சியை வீழ்த்தி இந்த லெவல் வந்திருக்காருன்னா இது ஒரு ஹிமாலயா சக்சஸ் சார். ஓகே, பெரிய ஹிமாலயா. திமுக அதிமுக வீழ்த்தி ஒரு பெரிய ஒரு ஹிமாலய பெரிய கட்சி. முதலமைச்சர் ஆகுறதுல நிறைய பின்னணியில நிறைய விஷயங்கள் அவருக்கு எதிராக இருந்ததுல விஜய்க்கு. இதே பிரச்சனை ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரா உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதே பிரச்சனை பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜிக்கும் இருந்துச்சு இல்லையா? இந்த வட்டம் அவங்க பெரும்பான்மை எடுக்கல, கொஞ்சம் தொங்கல் இருந்துச்சு பாத்தீங்களா? ஆனா ரொம்ப டீசெண்டா ஆட்சி அமைச்சிட்டாரு பாருங்க. அப்ப அவருக்கும் சவாலா தான் இருந்துச்சு. இதே மாதிரி பிரதம அமைச்சருக்குமே சவாலா இருந்துச்சு. பிரதம அமைச்சரே அந்த சவாலை உடைச்சு இன்ன வரைக்கும் சூப்பரா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி விஜய் முதலமைச்சர் இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னாங்க. ஆனா அது நோக்கிய தமிழக அரசியலுக்களும் திரும்பினுச்சு. 3வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற கேள்விக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சுல. இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? இது வந்து என்னன்னா நம்ம செய்தி சேனல்கள் வந்து அவங்க டிஆர்பி ரைஸ் பண்றதுக்காக கொளுத்தி போட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸ்டாலின் சார் சொல்லவே இல்லை. அவரே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் வந்து இது தாவேக்கா ஆட்சி அமைக்கட்டும், அது எனக்கு எந்த வித ஆட்சேபனமும் கிடையாதுன்னு ரொம்ப டீசெண்டா நாகரிகமா சொன்னாரு. அது உண்மையிலே நம்ம மு.க. ஸ்டாலின் சாருக்கு நன்றி தான் சொல்லணும். ஓகேங்களா, தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனமும் கிடையாது, நாங்க தொந்தரவும் பண்ண மாட்டோம்னு சொன்னாரு. அதே மாதிரி 6 மாசத்துக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன். எடப்பாடி சாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி சாமியுமே நான் வந்து ஆட்சி அமைக்க போறேன்னு சொல்லல. இதுல ஊடகங்கள் டிஆர்பிக்காக பழைய காலம் மாதிரி இல்ல சார், டிஆர்பிக்காக கொளுத்தி போட்ட விஷயம்ன்றது மட்டும் நல்லா தெரியுது. எந்த அரசியல் கட்சியும் சொல்லல, இவங்களா யூகமா சொல்றதுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பொறுப்பேற்க முடியாது. அதனாலதான் மு.க. ஸ்டாலின் சார் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லீடிங் சேனலுக்கு நியூஸ் கொடுக்காம வேற ஒரு ஆங்கில நாளிதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா இவங்க போடுறத பார்த்து நொந்து போய் தான் அவர் கொடுத்திருக்காரு. திமுக அதிமுக கூட்டணி அமைப்பாங்கன்னு சொல்லவும் நீங்க இல்ல சார் கண்டிப்பா நடக்காது. ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு கொள்கைகளை கொண்டவங்க சார். திமுகவுக்குன்னு வேற ஒரு கொள்கை இருக்கு, அதிமுகவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. 2 கட்சியும் ஒன்று சேர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா கொள்கைகள் மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே எதிர் துருவமா இருக்காங்க. கொள்கைகளா இருக்கட்டும், கோட்பாடுகளா இருக்கட்டும். கேள்விப்பட்டானே திமுக அதிமுக ஒண்ணு சேர போறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே நீங்க சிரிச்சீங்களா அல்லது சீரியஸ் ஆனீங்களா அல்லது என்னவா இருந்தது உங்களுடைய மனநிலை? சார் அது நடக்காத ஒரு விஷயம்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இதை பத்தி நான் பெருசா கேர் பண்ணிக்கல. ஓகே, அதை பார்த்த உடனே வந்து சரி ஓகே டிஆர்பிக்காக ஊடகங்கள் வந்து கிளப்பி விடுறாங்க. இப்ப தற்போது உள்ள காலங்கள் அப்படி ஆயிப்போச்சு சார். ஒரு காலத்துல வந்து ஊடகங்களை முழுமையா நம்பின காலம் மாதிரி இப்ப ஊடகத்துல இருக்கிறவங்களுமே ஒரு விஷயத்த பத்தி சரியா தெரியாம டிஆர்பிக்காக என்னன்னாலும் பண்றாங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஒரு வழியா ஒரு பெரிய போராட்டத்தையே சந்திச்சு விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறாரு. இத பத்தி சார் அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அவருக்கு. 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, 1.25 கோடி மக்களோட முடிவு சார். இது நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கே இல்ல. விஜயோட போராட்டம், இந்த தேர்தலை ஜெயிச்சுமே முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு போராட்டம் நடத்தினார்ல, அந்த போராட்டம், அந்த போர், அதுதான் சார் சொல்றேன். இது எனக்கு வந்து புதுசா தெரியல, மத்தவங்களோட பார்வையில் எப்படின்னு தெரியல. ஏன்னா இது வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் சந்திச்ச சவால் தான். ஈவன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி சந்திச்சிருக்காரு இல்லையா? பழைய இப்ப நடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல பாருங்க, அதுல வந்து அவருக்கு பெரும்பான்மைக்கு கம்மியா இருந்துச்சு. அப்புறம் எல்லா கட்சியும் பீகார்ல இருக்கிறவங்க நிதிஷ்குமார் சார் எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு தான் அவங்க மேட்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, அது வந்து முதலமைச்சர் ஆவதற்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா இதன் மூலமா நீங்க தெரிவிச்சுக்கலாம். அதே கண்டிப்பா சார்.
நம்ம நடிகர் விஜய் சார் இளைய தளபதி என அனைத்து மக்களாலும் அழைக்கப்படும் இளைய தளபதி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். 1.25 கோடி மக்களின் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி இது வந்து முழுக்க 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 மக்களாட்சி. ஓகேங்களா? ஏன்னா இவ்வளவு ஓட்டு விழுகும்ன்றது விஜய் சாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஓகே, அவருக்குமே பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். ஓகேங்களா? நல்ல மக்களோட, ஏன்னா எதுக்கு இது சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன்னா, நிறைய அமைச்சர்களை விட அதிக ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. விஜய் முதலமைச்சர் ஆனதும் திறம்பட அவரால் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? தாராளமா பண்ணுவாங்க சார். நிறைய பேர் என்கிட்டயே நிறைய பேர் நம்ம நார்மலா பேசுறப்பே கேட்டாங்க, இவர் திறம்பட ஆட்சி பண்ணிடுவாரான்ற மாதிரி கேட்டாங்க. சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல் நாலேஜ்டு பர்சன். ஓகேங்களா? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பெருசா படிச்சிருக்கணும் தேவையில்லை. நிறைய நபர்கள் ஈவன் வந்து நம்மளோட முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர்கள்லாம் ரொம்ப சிறப்பா பண்ணாரு. அதுக்கு வந்து அறிவு கூர்மை போதுமே தவிர மற்ற அனுபவம் இருக்கணும் தேவையில்ல சார். நிறைய பேர் வந்து அரசியல் அனுபவம் இருக்கணும், அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் தேவையே கிடையாது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னைன்ற ஒரு பெரிய சிட்டில இருக்காரு. ரொம்ப வருஷமா அரசியல் நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு வராரு. ஆல்ரெடி ஹி ஹேட் மோர் நாலேஜ். நல்ல ஒரு அறிவு கூர்மை இருக்கு. ஓகேங்களா? பயங்கரமா பிரமாதமா ஆட்சி அமைச்சிருவாரு. இதுல எந்த சட்ட சிக்கலும் வராது. எதா இருந்தாலும் ஈஸியா எல்லா சவால்களையும் ஈஸியா வந்து அவர் சந்திக்க முற்படுவார் சார். ஏன்னா இது வரைக்கும் அவர் எதிர்கொண்ட சவால்கள்லாம் பார்க்க வரைக்கும் நான் வந்து இப்போதைக்கு டாக்டரா மாறிடுறேன். அசல மருத்துவரா சொல்ற வரை சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ், மென்டல் ஸ்டேட்டஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவருக்கு. எத்தனை சவால்கள் வந்து சொல்றீங்க பத்தி எல்லாரும் பேசும்போது கண்டுக்காம போனதா அல்லது நாட் ஓன்லி பர்சனல் லைஃப் பத்தி சார், நாட் ஓன்லி பர்சனல் லைஃப் எல்லா விதத்திலுமே அவர் அட்டாக் பண்ணாங்க சார். சினிமா ஃபீல்ட்ல எத்தனை பேர், அதான் நான் நினைப்பேன், அவ்வளவு பெரிய தளபதிக்கு இந்த நிலைமையான்ட்டு. அவ்வளவு பெரிய தளபதி எனக்கு தெரிஞ்ச சினிமா ஃபீல்ட்ல ஒரு ஆள் கூட எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்ற மாதிரி அப்படி இப்படின்னு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சினிமா ஃபீல்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா வந்து யார் சப்போர்ட் பண்ணா? நெவர் சார். எல்லா பேருமே வந்து நிறைய பேர் அவர் மட்டம் தட்டுற மாதிரி தான் பேசினாங்க. ஆனா அவருக்கு இருந்த ஒரே சப்போர்ட் மக்கள் சப்போர்ட். நிறைய பேரு இவர் ஆட்சி அமைச்சர் மூலமா அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, திவாகர் சப்போர்ட் பண்ணாரா விஜய்க்கு? நான் வந்து சார் ஆக்சுவலா வந்து அரசியல் ரீதியா வந்து என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு காமன் பர்சன். எனக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை சார். நான் வந்து ஒரு நடிகரா இருக்கிறப்பையும் எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் நம்மளுக்கு ரசிகர்களா இருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட கட்சிக்கு பயன்படுத்த முடியாது. ஆனா அவரோட பர்சனல் மேட்ரு, விஜய் சாரை வந்து பர்சனலா பிடிக்கும். அவரோட சொந்த விஷயங்களை பத்தி கண்ணு காது மூக்கு வச்சு தப்பா பேசுறத பத்தி எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த டைம்ல. ஸோ அதுக்காக கருப்பு கொடி வச்சு பயங்கரமா ஆக்ரோஷமா நான் வந்து போராடினேன் அந்த நேரம். ஓகேங்களா? சோ தெரியாம யார பத்தியும் பேசாதீங்க. அவரோட பர்சனல் லைஃப் அவருக்கு பாத்துக்கிற தெரியும். ஓகேங்களா? சோ அத வந்து தேவையில்லாம கொச்சைப்படுத்தி பேச வேணாம்ன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சார். ஓகே சார், ஓகே சார். இல்ல சார், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான தலைவர் சார், நல்ல ஸ்ட்ராங்கான தலைவர். அவர் மேடை பேச்சுமே வந்து கருத்துக்களை பயங்கரமா முன்வைக்கிறாரு. அத வந்து என்ன சொல்றதுன்னா, எப்படி அந்த இளைஞர்களுக்கு ரீச் பண்ணணுமோ நீங்க நினைச்சு பாருங்க சார். எல்லாம் வந்து சினிமா துறையில வாய்ப்பு வந்துச்சுன்னா எல்லாரும் கிண்டலா பேசுறாங்க. இவங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல வந்தவங்க தானே. இன்னைக்கு உலகமே, இந்தியாவே இன்ஸ்டா உலகம் ஆயிப்போச்சு. அந்த சோசியல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா 50-60 கட்சி வச்சு நடத்துறவங்களையே சமூக ஊடகங்கள், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா, இது 3 வச்சு வீழ்த்தி இவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. இளைஞர்களுக்கு அந்த ஈஸியா மெசேஜ் கன்வே பண்றதா இருக்கட்டும், ரொம்ப ஆற்றல் வாங்குற தலைவர் சார். நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய ஒரு அரசியல் கருத்துக்கள் எடுத்து வைக்கிறப்ப பாட்டு பாடி ஈஸியா அந்த கிட்ஸுக்கெல்லாம் போற மாதிரி நல்லா பண்றாரு. 2K கிட்ஸ்க்கு போற மாதிரி அவர் வைக்கிற கருத்துக்கள், வாதிடும் முறை, அந்த அதே சமயத்துல வந்து சத்தியாகிரக அடிப்படையிலும் இருக்கு. பசங்க வதவதா வர்றாங்க அப்படின்னு நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அவருக்கு வேன் போய்கிட்டு இருக்கப்ப சைட்லயே ஸ்பீடா வண்டியை ஓட்டிட்டு வராங்க. கடைசி முடியும் அவங்க கொடுத்த கிஃப்டா வாங்க மாட்டேங்கிட்டார். காரணம் வந்து ஆக்சிடென்ட் ஆகும்ல சார். அவர் வண்டி போய்கிட்டு இருக்கு, அவரை பின்தொடர்ந்து இளைஞர்கள் தளபதி வாங்கிக்க புக்க அவர் என்ன பண்ணாருன்னா வரல வச்சு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டாரு. இல்ல அதுதான் உண்மை. ஏன்னா இது ஆக்சிடென்ட் ஆனா திருப்பி அவர் மேலதான் சார் பழி சுமத்தப்படும். பழி சுமத்துறதை தாண்டி ஒரு இளைஞரோட வாழ்க்கையை அவர் நிறைய டைம் சொன்னாரு, என் வண்டியை பின்தொடராதீங்க சார். ஒரு விஷயம் சொல்ல வரேன். இப்போதைக்கு அதிக மார்க்கெட் உள்ள ஒரே நடிகர் வந்து விஜய் தான். 250 கோடி ரூபாய் சம்பளம். நீங்க என்னதான் நினைச்சாலும் சரி, அதிக மார்க்கெட், அதிக ரசிகர்களை கொண்ட ஒரே நடிகர் விஜய் சார் தான். இப்ப சினி ஃபீல்டுல இவர் அளவு எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இவ்வளவு அதிக சம்பளம் கிடையாது. ஓகேங்களா? சோ இவர் ஆல்ரெடி நல்ல பணம் சம்பாரிச்சு ஒரு நல்ல லெவல்ல இருக்காரு. அதே சமயத்துல இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில ஊழல் இருக்காதுன்றத நான் 100% நம்புறேன் சார், ஊர்ஜிதமா. ஓகே. ஏன்னா அடிப்படை மக்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு.
சார் இவரால நிறைய பேர் எம்எல்ஏ வீட்லயே அடுப்பு எரியுது. என்ன ரீசனா, அவங்க எல்லாம் சாதாரணமா ஆட்டோ ஓட்டுற நபர்கள், அவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க. இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அவரோட மாச சம்பளம் 1 லட்சம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வாழ்க்கை ஃபுல்லா பென்ஷனே எப்படி 40,000 வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா எவ்வளவுன்னு தெரியல. சோ இத்தனை பேரோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஒளியேற்றிருக்காரு விஜய் சார். இன்னொன்னு, எந்த அசலா எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது யாருக்கிட்டையும் பணம் வாங்கல. இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஊழலே இல்லாம அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அந்த எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யறப்ப எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறப்ப எல்லாருக்கும் ஊழல் வாங்க மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி வேற எடுத்தாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப நான் ஈர்க்கப்பட்ட ஒரு விஷயம் சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பெரிய பொசிஷன், ஊழல்ன்றது கண்டிப்பா இருக்காது. ஓகே சார். அதுல வந்து நான் 100% மக்களுக்கு சொல்லலாம் எடுத்து, ஊழல்ன்றது கண்டிப்பா இருக்காது. பணம் சம்பாதிக்கிற ஆசை இருக்காது. ஏன்னா நிறைய சம்பாதிச்சிட்டாரு. இந்த மாதிரி நடிகர்கள் இது வர்றதுக்கு காரணமே கௌரவத்துக்காக தான் வர்றாங்க சார். அதனால தப்பு கிடையாது. சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துனால மக்களுக்கு சேவை செய்வோம். இவ்வளவு நாளா போதும், 50 வருஷம் அவர் நல்லா நடிச்சு ஒரு பெரிய புகழோட உச்சிக்கு எல்லாத்துக்கும் குழந்தைங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிட்டாரு சார். இனிமே வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல்வர் அப்படின்ற ஒரு இதுக்கு கரெக்டா எல்லாமே அவர் பிரில்லியண்டா வேலை செய்யறாரு. ரொம்ப 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 பிரில்லியண்டா வேலை செய்யறாரு. சோ அவரோட அறிவு கூர்மை சூப்பரா முதலமைச்சர் அமைச்சிடலாம். செம்ம அறிவு கூர்மை சார். சூப்பர் சார், சூப்பர். அதுக்கு ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரா முதலமைச்சர் ஆகக்கூடிய விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பா சார். வாட்டர்மெலன் ஸ்டாரா, ஒரு மருத்துவரா, அவரை ஒரு மருத்துவரா வாட்டர்மெலன் ஸ்டாரா எல்லா ஆங்கிலையும் அவரை நான் அனாலிசிஸ் பண்ணிட்டேன். எல்லாத்துலயுமே திருப்தி. இனிமே அவர் ஆட்சி நடத்தணும், நல்லபடியா ஆட்சி நடத்தணும், நல்லபடியா மக்களுக்கு நல்லது செய்யணும். நிச்சயமா நிச்சயமா சார். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.